வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம முட்டைக்கோஸை வச்சு ஒரு மஞ்சூரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்தில் 1/4 கிலோ முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது 3/4 கப்பு இருந்துச்சு, அதை போட்டுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. ஒரு 1.25 இதுக்கு நம்ம 3/4 கப்பு எடுத்தோம்ல, அதில் 1/4 இதுக்கு அரிசி மாவு போடுறேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பெசரி விடலாம். நம்ம ஏற்கனவே கழுவி தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் ஈரப்பதம் இருக்கும். முட்டைக்கோஸ்லேயே ஏற்கனவே தண்ணி விடுற பொருள் தான், அதனால் நல்லா பெசரி விடுங்க. இதில் தண்ணி வரும், பத்தலைன்னா நம்ம தண்ணி தெளிச்சிக்குவோம். நல்லா பெசரி விடுங்க. எனக்கு பத்தலை, லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளித்து பெசரிக்குவோம். எந்த போண்டா மாவு பழத்துக்கு இருந்தால் அந்தளவுக்கு பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எழுந்துச்சு. கரெக்டாக நீங்கள் இது போண்டா மாவு பண்ணால் இந்த பழத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்குவோம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை போடுங்க, இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உருண்டை போடுங்க. அதுமாதிரி இது மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சின்னதாக வேணாலும் சின்னதாக பிடிச்சிக்கணும், மீடியம் சைஸில் வேணாலும் மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். பிடிக்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்து வைங்க. இப்படி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு 10 உருண்டை வந்துச்சு. இதை நம்ம பொரித்து எடுத்துருவோம். இதுக்குள்ளே எண்ணெயை நம்ம காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற உருண்டை கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பெரட்டி விடுறோம். அது வரைக்கும் எதுவும் பண்ணிடாது. பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை பெரட்டி விடுவோம். மஞ்சூரி காய்கறிகளை வச்சு செய்யலாம். நம்ம பசங்க எந்தெந்த காயெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி மஞ்சூரி மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. நல்லா பெரட்டி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மஞ்சூரி செஞ்சுலாம். நம்ம சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் ஊற்றினா தான் மஞ்சூரி நல்லா வரும். ஆனால் இல்லைன்னா கூட இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றி விட்டுருங்க. வாங்க, இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மஞ்சூரி செய்கிறதுக்கான சாஸ் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு முதல்ல ஒரு தவாவை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. ஒரு 5-6 பல் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இல்லை டொமேட்டோ சாஸ் இல்லைன்றவங்களுக்கு மட்டும் நான் இல்லாமல் தான் இப்போ செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். நான் தக்காளி அரைக்கிறது மட்டும் காட்டல. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுங்க, 2 லவங்கம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுங்க. இந்த பச்சை மிளகா நம்ம இதை இதுலேயே வதக்கிறதுக்கு போட்டிருக்கோம் எண்ணெயில். அப்படி வதக்கிறதுக்கு உங்களுக்கு போடலனாக்கா அந்த தக்காளியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்குங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு பச்சை வாசனை நல்லா போகணும். ஒரு சின்ன சைஸு குடமிளகாவும் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுங்க. குடமிளகா போட்டால் நல்லாயிருக்கும். கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இந்த குடமிளகாய் யூஸ் பண்ணுறோம்.
இது இருக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 2 தக்காளி, வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் 2 லவங்கம் போட்டு அரைச்சது, அதை எடுத்து ஊற்றியாச்சு. இது வந்து டொமேட்டோ சாஸ் நம்மகிட்ட இல்லைன்னா இது வந்து டக்குன்னு செய்கிறதுக்காக. இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டொமேட்டோ சாஸில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா வதக்கிவிடுங்க. இந்த கலவைக்கான உப்பு போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா வெந்து சுண்டி வரட்டும். டொமேட்டோ சாஸ் இல்லாமல் நான் செய்கிறேன். இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவை சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றிடுச்சு, இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்சு உருண்டைகளை போட்டுருவோம். நல்லாயிருக்கும். கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இந்த குடை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். இது இருக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 2 தக்காளி, வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் 2 லவங்கம் போட்டு அரைச்சது, அதை எடுத்து ஊற்றியாச்சு. இது வந்து டொமேட்டோ சாஸ் நம்மகிட்ட இல்லைன்னா இது வந்து டக்குன்னு செய்கிறதுக்காக. இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டொமேட்டோ சாஸில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா வதக்கிவிடுங்க. இந்த கலவைக்கான உப்பு போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா வெந்து சுண்டி வரட்டும். டொமேட்டோ சாஸ் இல்லாமல் நான் செய்கிறேன். இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவை சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றிடுச்சு, இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்சு உருண்டைகளை போட்டுருவோம். போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த சாஸ் எல்லாம் அந்த உருண்டையில் மிக்ஸ் ஆகணும். இதெல்லாம் வந்து கோட்டிங் கொடுக்கும். தக்காளியோட புளிப்பு சுவை, நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம், அதோட இனிப்பு சுவை எல்லாமே அதில் கோட்டிங் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ணலையே நல்லா இருக்காதோ என்னமோ நினைக்காதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மஞ்சூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சோம். சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் இருந்தால் தான் மஞ்சூரி செய்யணும்னு இல்லை, இல்லாமலும் செய்யலான்றதுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். சுவையும் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என் சுவை எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.